கே பாலகிருஷ்ணன் சிபிஎம்மோட முன்னாள் மாநில செயலாளர், இப்பவுமே அவர் முக்கியமான ஒரு தலைவர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்க மறுத்துட்டாங்க திமுக அப்படின்னு இப்ப ரொம்ப கோவமா பேசியிருக்காரு. இப்ப அமைய போற திமுக ஆட்சி கூட எப்படி இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இளைஞர்கள் கிட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லை அப்படி வேலை வாய்ப்பு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த அரசு எந்த உருப்படியான நடவடிக்கையுமே திமுக அரசு செய்யல அப்படின்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, மாற்றம் வேண்டும்ங்கிற எண்ணம் ஒரு எழுச்சி இளைஞர்கள் கிட்ட தெரியுது. ஒரு அரசியல் புரிந்துணர்வும் அவங்க கிட்ட வந்திருக்கு. இது வரவேற்கக்கூடியது, பாராட்டக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் இளைஞர்கள்லாம் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் இருக்கும்போது இவர் இப்படி பேசியிருக்குதுங்கிறது கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை உண்டாக்கியிருக்கு. ஏன்னா சிபிஎம் சிபிஐ கஞ்சஞ்சி தானே கொடுத்தாங்க. அப்பயே தோழர்கள் உடைஞ்சு போயிட்டாங்க. தேமுதிகவுக்கு 10 தொகுதி வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஆனா இங்க கடுமையா நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு 5 தான் நீங்க கொடுத்துருக்கீங்க மன வருத்தம் தோழரோட மனசுல வடுவா பதிஞ்சிருக்கு. ஆமா, அது உண்மையும் கூட. ஏன்னா திமுக அடுத்து கூட்டணி கட்சிகள்னு எடுத்துக்கிட்டா விசிகாவும் இடதுசாரிகளும் தான் களத்துல வேலை பார்த்தாங்க. பட் அவங்களுக்கு சீட் இல்லை. தேமுதிக இப்போ வந்தாங்க, எப்போ போவாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு 10 சீட்டாங்கிறது ஒரு ஆறாத ரணமா அவங்க உள்ள இருக்கலாம்.